பழைய கதைகளையே கேட்டு கேட்டு சலித்த காதுகளுக்கு இதோ எனது புதுக்கதை. சசியும் தனிமை ருசியும். உச்சி வெயில் சோலார் குடையை சார்ஜ் ஏற்றிக் கொண்டிருந்தது. குடையை தவிர குச்சியொன்றை பிடித்திருந்த இன்னொரு கையை திருப்பி ரோலக்ஸை பார்த்தாள். மணி மதியம் 12 நெருங்கிக் கொண்டிருந்தது. பொறுமை இழந்தவளாக 12:01 வாட்சை திருப்பிவிட்டு தனது டியூட்டி முடிந்துவிட்டது என்றவாறே எழுந்தாள். 3 முட்களும் சேராமலேயே தனித்தனியாக பிரியத் தொடங்கியிருந்தன. போ 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 காட்டை விட்டு கரையேற்றிக் கொண்டிருந்தாள் தான் மேய்த்து கொண்டிருந்த சிங்க கூட்டத்தை. இதுகளை வீட்டில் விட்டுட்டு இனிமேதான் போய் சமைச்சு சாப்பிட்டு விளங்கிடும் முணுமுணுத்து கொண்டே குதிரை மீதேறி அமர்ந்து குட்டிகளும் குடும்பங்களுமாக மேய்த்து வந்த 20க்கும் மேலான சிங்கங்களை வள்ளி பத்திக் கொண்டே வந்தாள். உண்மைதான், மேய்ச்சல் நிலத்திலிருந்து இவள் வீடு போய் சேர 1 மணி ஆகிவிடும். இப்பொழுதே மணி 12. இன்னும் காலை சாப்பாடை சாப்பிடவில்லை. அதுவும் 25 வயது வளரும் பெண். அப்போதைக்கு கொண்டு வந்திருந்த திணை லாலிபாப்பை குதிரை கடிவாளத்தோடும் பிடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டே வந்தாள். பத்து நாட்களுக்கு முன் மலையுச்சிக்கு சென்று 2 ஜோடி 2 கோடி 2 ஜோடி 2 கோடி என விற்கப்பட்டு கொண்டிருந்த செருப்பு கடையில் எனக்கு 1 மட்டும் போதும், 4 காலா இருக்கு, 1 ஜோடி மட்டும் கொடுங்கன்னு அடம் பிடித்து 1 கோடியை எண்ணி கொடுத்து விட்டு நீலவண்ண 2 ஜோடியிலிருந்து வாங்கிய 1 ஜோடி செருப்பும் பெரிய துணி கடையில் 2 பேண்ட் 2 ஷர்ட் என காம்போ ஆஃபரில் இருந்ததிலிருந்து, இங்க பாருங்க, நானே கொஞ்சம் குள்ளம், எனக்கு குறுக்கு வசத்தில் கொடு போட்ட சட்டைலாம் நல்லா இருக்காது, ஒழுங்கா நெட்டு வசத்தில் கொடு போட்ட சட்டையை மட்டும் கொடுங்க என அடம்பிடித்து அவள் வாங்கிய பேண்ட் ஷர்ட்டும் அவளுக்கு வசதியாகவே இருந்தது. மிகவும் அழகாகவே இருந்தாள். குதிரையை ஜாகிங் மோடில் ஓடவிட்டு குடையை பிடித்து கொண்டே வந்தாள். வள்ளிக்கு அம்மா மட்டும்தான். அவர் பக்கத்து ஊரில் ஹாஸ்டலில் தங்கி இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். வாரம் ஒரு முறைதான் வீட்டுக்கு வருவார். ஆனால் வள்ளி படிப்பில் கில்லி, ஒரு பொறியியல் பட்டதாரி. ஆனாலும் அவளாகவே விரும்பி பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு வயதான பாட்டியின் இந்த சிங்க மந்தைகளை மேய்க்கும் வேலையை பணம் காசு பெரிதாய் பார்க்காமல் செய்து வருகிறாள். இயற்கையில் மெய் மறந்து வரும் வழியில் 4 நாட்களுக்கு முன்னதாக தங்கமலை வெடித்து சிதறியதால் உருவான தங்க குழம்பையும் அதன் அருகே ஓடும் நீரோடையையும் ரசித்தவாறே தொலைவில் இன்னொரு காட்டுக்குள் ஆற்றங்கரையோரம் தெரியும் ஒற்றை தென்னை மரத்தின் அழகை வழக்கம் போல் கண்களால் ருசித்தவாறே சிங்கக்கூட்டத்தை போ போ உள்ள போ என விரட்டிக் கொண்டே வந்தாள். இன்னும் அவள் வீட்டுக்கு பாதி தொலைவு பாக்கியிருந்தது. மணியும் 12:50 ஆகி அவள் வீட்டை அடையும் 1 மணியும் நெருங்கிக் கொண்டிருந்தது. போ உள்ள போ. சிங்கக்கூட்டம் வழக்கம் போல் அவளோடு வந்திருந்த ஏரோப்ளேன் உள்ளே ஏறி அமர்ந்து உண்ட மயக்கத்தில் உறங்கத் துவங்கின. வா, 10 நிமிஷம் தான் டாங்கி, வீட்டுக்கு போயிடலாம் என கூறிக்கொண்டே என்ஜின் ஆன் செய்தாள். வர்டிகல் டேக் ஆஃப் விமானம் பறக்க துவங்கியது. அழகானது ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதை சில நிமிடங்களில் கடந்து அவளின் வானூர்தி எண்ணில் ஊர்ந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக பூமியை கடந்து நூமி மற்றும் ரூமிகளை கடந்து அவள் வசிக்கும் டூமிக்கு வந்து வீட்டு மொட்டை மாடியில் தரையிறங்கினாள். விமான கதவை திறந்து விட்டாள். கீழிறங்கி சுவற்றில் இருந்த ஆரஞ்சு போனை தட்டி கை கால் கழுவிக் கொண்டிருந்தாள். சிங்கக்கூட்டம் ஒவ்வொன்றாக மாடியிலேயே இருக்கும் ஷெட்டுக்குள் சென்று
சார்ஜ் போடப்பட்டிருக்கும் அவைகளின் மொபைல் போனை எடுத்துக்கொண்டு படியில் இறங்கி வீட்டுக்குள் சென்று கொண்டிருந்தன. முகம் துடைத்து திரும்பிய வள்ளி, டாங்கி கமான். பிளேனுக்குள்ளேயே நின்ற குதிரை வெளிவந்தது. இவளும் ஷெட்டை நோக்கி நடந்தாள். சோர்வில் வலுவிழந்த நடையிலும் ஒரு சின்ன முகம் கழுவலால் அவள் அழகு இன்னும் கூடியிருந்தது. காலில் நீலக் காலணியும் கண்ணில் நீலக் கருவிழியும் காண அவள் டூமி தேவதை போலிருந்தாள். சலிப்பான நடையிலும் கூட அவள் பூமிக்கும் தேவை போலிருந்தாள். ஷெட்டுக்குள் சென்று குதிரைக்கு சார்ஜ் போட்டுவிட்டு வீட்டை நோக்கி இறங்கப் போகையில் அங்கு ஒரு குட்டி மொபைல் சார்ஜரிலேயே இருந்தது. யாரும் எடுக்க மறந்து விட்டார்களா? இல்லை, கடவுளே, வேற எதுவும் இருக்கக்கூடாது. வேகமாக தொழுவத்துக்கு ஓடி போய் எண்ணி பார்த்தாள். ஆம், 23 தான் இருந்தது. ஐயோ, எங்க போச்சு சசி? தொலைந்ததை அடையாளம் கண்டு கொண்டவளாக தொழுவத்தை பூட்டிவிட்டு குதிரையோடு பிளேனுக்குள் ஏறி கிளம்பினாள். இந்த 5 ரூபாய் 5G டாங்கி வேணாம் 6G வாங்கணும்னு சொன்னதுக்கு அம்மா எங்க கேட்டாங்க என்றும் தான் எப்போதும் மேய்ச்சல் முடித்து கிளம்பும் போது டாங்கி கவுண்ட் எனும் கட்டளையை இன்று கொடுக்க மறந்ததை நொந்தவாறும் விமானத்தில் மீண்டும் பூமிக்கு பறக்க ஆரம்பித்திருந்தாள். சசி 4-5 மாதங்களுக்கு முன்பாக தான் வள்ளியின் தெருவில் சில நாட்களாகவே அனாதரவாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்த குட்டி சிங்கம். அதை பார்த்து வள்ளியும் பாட்டியும் சேர்ந்துதான் எடுத்து வளர்த்து கொண்டிருந்தார்கள். அதன் அப்பா அம்மா எங்கிருக்கிறார்கள் என்று அப்போதே அதற்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. அதனால் 4 மாதங்களாக எங்கேயேதான் வளர்ந்து வரும் 1 வயது கூட நிரம்பாத குட்டி வேக வேகமாக கீழிறங்கி வந்த பாதையிலேயே மேய்ச்சல் நிலத்துக்கு குதிரையை ஃபாஸ்ட் மோடில் சசி சசி என்றே கத்திக்கொண்டு ஓட்டினாள். காலையில் 8 மணியிலிருந்தே மேய்த்த இடங்களிலிருந்து தேட ஆரம்பித்தாள். கண்ணீர் பைத்து கொண்டு வந்தது. காரணம், ரோலக்ஸில் என அலாரம் 4 மணிக்கு கத்தியது. காட்டுக்குள் சசி என்ன சாப்பிட்டானோ? வீட்டில் கூட பரவாயில்ல, மற்ற குட்டிகளுக்கு தாய் சிங்கம் உணவளித்து விடும். பாட்டியும் கூட தொழுவத்தை இரவில் தான் என்னவென்று பார்க்க வருவாள். அப்போ கூட எண்ணி பார்க்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவளுக்கு 6 அறிவு தான் இருந்தாலும் எழுத படிக்க தெரியாது. ஆனா இங்கே எனது முகம் இருள இருள வள்ளியின் மனமும் கருகி கொண்டிருந்தது. மேய்ச்சல் நிலமெல்லாம் தேடியாயிற்று. டாங்கி சர்ச் என்று ஏறி அமர்ந்தாள். டாங்கி சுற்றிலும் லைட் எரிந்து டார்ச் போல் இருக்க மெதுவாக நடந்தது குதிரை. சுற்றி சுற்றி பார்த்து தேடி வந்தவளுக்கு 5 மணி ஆனதே தெரியவில்லை. நான் சிரித்துக்கொண்டே இருட்டிவிட்டேன். அவள் அழுது கொண்டே தங்க குழம்பாற்றையும் கடந்து நீரோடையை நெருங்கும் போதுதான் அதிர்ந்து போய் பார்த்தாள். நீரோடைக்கரையில் குட்டிக்கால் தடங்கள். பயந்து அலறி தன்னிச்சையாக நீரை அலசி பார்த்தாள். மனதை கடிந்து கொண்டு கரையோரம் பார்த்தாள். நல்ல வேளை, கால் தடங்கள் பயணித்து எங்கோ சென்று கொண்டிருந்தது. அடடா, அது காட்டுக்குள் அல்லவா சென்று மறைந்தது. அதற்கு மேல் கால் தடங்கள் தெரிய வாய்ப்பே இல்லை. வேகமாக பிளேனுக்குள் சென்று ஃபைபர் ரூட் சேவரை எடுத்து ஓடி வந்து அருகில் இருந்த மரத்தில் கட்டி மறுமுனை சுற்றப்பட்டிருந்த டேப்பை கையில் மாட்டியவாறே காட்டுக்குள் ஓடினாள் சசி. அவள் கத்துவது கண்டிப்பாக சசிக்கு இங்கே கேட்க வாய்ப்பே இல்லை. கை கால்களை மடக்கிக் கொண்டு தரையோடு தரையாக தலையை வைத்து ஒரு பெரிய மரத்தோடு முதுகையை ஒட்டி வைத்தவாறு படுத்திருந்தது சசி. மனம் ஏற்றுக்கொள்ளாத பிரிவு கொடுமையானது என்றால் தனிமை மிகவும் கொடுமையானது. ஏற்கனவே தாய் தந்தை என்னானதென்று அறியாமல் தனித்தே வளர்ந்து வந்த சசி இப்போது மூச்சு மட்டும் விட்டு கொண்டிருந்தது, விழி மூடாத எங்கோ விரித்த பார்வையுடன். வள்ளி முழுதாக இருட்டிவிட்ட காட்டுக்குள் முழு நிலவின் வருகைக்காக காத்திருக்கும் வெறிச்சோடிய மரங்களினோடே தீர்ந்துவிட்ட ஃபைபரின் நுனியோடு சேர்த்து ஆடு மாடுகளை எண்ணி தன் உயிரையும் கையில் பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி கத்தி கதறிக் கொண்டிருந்தாள் சசி. ஆஹா, இது அவளின் குரல்தான்.
திடீரென வள்ளியின் குரல் தூரத்தில் எங்கிருந்தோ எக்கோ அடித்தது. சசி டப்பென்று எழுந்து அங்கும் இங்கும் மரத்தைச் சுற்றியே 4 திசைகளுக்கும் ஓடி திரும்பி அங்கலாய்த்துக் கொண்டிருந்தது. காட்டை விட்டு வெளியில்தான் செல்வோம் என்றெண்ணி நடந்து இன்னும் காட்டுக்குள்ளேயே செல்ல விருப்பம் இல்லாதிருந்தும் அவள் குரல் கேட்டதால் அவள் இருக்கும் திசையென யூகித்து மெதுவாக ஏதோ ஒரு பாதையில் நடக்க ஆரம்பித்தது. என்னை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறாய், நான் இங்கே வாடிக்கொண்டிருக்கிறேன். நீரை தேடி வந்த நான் இறையாகி போவனோ, உள்ளே போகச் சொன்னதால் காட்டுக்குள்ளே ஓடி வந்தேன். ஏரோப்ளேனு சத்தம் கேட்ட பின்னே புரிந்து கொண்டே இன்னும் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறாய், நான் இங்கே வாடிக்கொண்டிருக்கிறேன். வள்ளி வேகமாக ஃபைபரை ஃபாலோ செய்து தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தாள். துரத்துவது ஆடோ மாடோ அல்ல, எது மாறினாலும் மாறாத மனித மிருகங்கள். 2 ஆண்களின் இல்லை பெண்மையை காயப்படுத்த நினைக்கும் 2 ஆண்மையற்றவர்களின் கைக்கு அகப்படாமல் ஓடி குதிரையுடன் பிளேனுக்குள் சென்று பதறிக்கொண்டே பறந்து விட்டாள். சிங்கங்கள் இருந்திருந்தாலாவது இவளுக்கு உதவி இருந்திருந்திருக்கும். துரத்தி வந்த அவ்விரு உயிரிகளும் காட்டுக்குள் மறைந்து விட்டன. வீட்டுக்கு சென்று மற்ற சிங்கங்களுக்கு பாட்டி இரையிட்டு இருந்ததை பார்த்துவிட்டு சசியை நினைத்து வள்ளி என்ன செய்வதென்றே புரியாமல் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு படுத்து விட்டாள். எவ்வளவு அழகான நிலவு! பூமிக்கு மட்டுமே வாய்த்த வரவு. இங்கே காட்டுக்குள் இதென்ன வைரங்களா, இல்லை மாமரத்தில் நட்சத்திரங்களா? ஓ, முருகனின் கண்களா? இமைக்காமல் நன்மையே காண்கிறான். மாமரத்தில் பரண் கட்டி மாங்கனிகளுடன் பால்கனியில் படுத்திருப்பதைப் போல நிலவு வந்ததையும் உணராமல் மல்லாக்கப்படுத்து ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறான். வளர்பிறையில் வளர்ந்த இந்த வான்மல்லி தேய்பிறையில் கூட இவன் கண்களுக்கு மட்டும் தெரிபவள்தானே. தவம் கலைந்தவன் போல மெதுவாக நிலவை கண்டான். வானிலவும் மாமரத்தில் கனிந்திருந்த இந்த ஞானப்பழமும் காதல் கொள்வதை நீரோடை மீன்களும் நிலத்தோடு மான்களும் ஆடு மாடுகளும் கூட வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருந்தன. என்ன என நிலவு முருகனிடம் மௌனத்தாலேயே கேட்க, முருகனும் வட்டமானதொரு கரும்பும் நீ, என் மனதில் ஒரு எறும்பும் நீ, குட்டி யானையின் குறும்பும் நீ, என் என்றும் முதல் விருப்பம் நீ என்று கொஞ்ச நிஜத்தில் நிலவும் ஒரு வானுரையும் தெய்வமும் ஒரு குறும்பு குட்டி யானையின் சிரித்த முகமும் சேர்ந்ததொரு தெய்வ யானை போலிருந்தாள். இருவரும் கொஞ்சிய களைப்பில் உறங்க எத்தனிக்க ஒரு சிறு அழுகுரல் கேட்டது. முருகனும் ஆவலுடன் எட்டி பார்க்க, யாருமற்ற தனிமையில் படுத்து அழுது கொண்டிருந்தது சசி. உடனே அதன் மீது ஒரு வலையிட்டு மேலே தூக்கினான். கன நேரத்தில் என்ன நடக்கிறதென தெரியாமல் பதறிய சசிக்கு வலை முருகன் அருகில் வந்ததும் ஒரு அமைதி கிடைத்தது. யார் நீ? முருகன் கேட்டான். நான் சசி. அழாத, முதல்ல சாப்பிடு என சொல்லி வலையை திருப்பி கைக்குள் எடுத்து மாம்பழம் பறித்து நீட்டினான். பசியில் வாடியிருந்த சசி உடனே வாங்கி சாப்பிட்டது. உன்னை நாளைக்கு விடிஞ்சதும் கொண்டு போய் உன் வீட்டில் விடுறேன்.
சசி தொலைந்ததை புரிந்தவனாய் முருகன் கூறியதை கேட்டு சசிக்கு நிம்மதியாயிருந்தது. நிலவு நேரத்தோடவே தூங்கியிருக்க சசியும் அழுது அலைந்த களைப்பில் தூங்கத் துவங்க முருகனும் சசியும் அருகருகே தூங்கிவிட்டனர். மறுநாள் 7 மணி அருகில் இருவரும் முருகனின் விமானத்தில் இருந்தனர். ஒவ்வொரு கிரகங்களையாக காண்பித்து இதுவா இதுவா என கேட்டுக்கொண்டே வந்தான். இல்லை என்றே கூறிக்கொண்டு வந்த சசி டூமியை கண்டதும் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க என்றதும் உயரம் தாழ்த்தி பறந்து சசியின் வீட்டை தேடினர். இங்கே வீட்டுக்குள் வெள்ளி. இன்று என்ன ஆனாலும் சரி, அந்த காட்டுக்குள் தான் சிங்கங்களுடன் மேய்ச்சலுக்கு செல்லப் போவதாக ஒரு முடிவு எடுத்து கண்கள் மூடி உட்கார்ந்திருந்தாள். ஆனாலும் மனதுக்குள் ரொம்ப கவலையுடன் சசிக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டிருந்தாள். முருகனும் சசியும் ஒரு வழியாக சசியின் வீட்டை கண்டுபிடித்து மொட்டை மாடியில் விமானம் இறக்கி சசியை கையில் எடுத்துக்கொண்டு முருகன் படியிறங்கி வீட்டுக்கு நடந்தான். அங்கே யாரும் இருக்கிறார்களா என தேடிய முருகனின் கைகளில் இருந்து கொண்டே ஒரு பக்கம் கை நீட்டிய சசி, இவதான் என் எஜமானி, பேரு வள்ளி என ஆனந்தமாக கூற முருகனும் அங்கு காண அடுத்த கணம் அவனை மறந்தான். தூணில் தலை சாய்த்து தூரத்தில் இமை மூடி இருந்த வள்ளி இவன் மனம் கவர்ந்த கள்ளியாகி இருந்தாள். இப்போது தரையிறக்கி விட்டான் சசியை. அது ஓடிச் சென்று அவள் மடி மீது பாய திடுக்கிட்டு விழித்து ஆனந்த அதிர்ச்சி அடைந்த வள்ளி சசியை இறுக கட்டியணைத்து தோளில் வைத்து தலை உயர்த்த முருகனை கண்டு தானாகவே எழுந்தாள். இருவரும் உலகம் மறந்து அருகருகே நெருங்கினர். நீலவண்ண காலணியும் குறுக்காக கோடுபட்ட சட்டையுடனும் முருகன் வள்ளியின் கரங்களை பிடித்ததும் 8 மணி வேகமாக சுற்றி 12 3 முட்களும் ஒன்றாக இணைந்திருந்தன. நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் பேசுறது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி. அடுத்த வீடியோல பேசுறேன். அதுவரை அண்ணாந்து பார்த்தா எங்கேயும் உங்கள் வானவன்.